அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கல்கி நியூஸ். நான் தீபிகா. அன்றே கணித்த அண்ணாமலை அப்படிங்கிற விஷயத்த நீங்க பார்த்திருப்பீங்க. அவர் எப்பவுமே அப்பவே சொன்னது எல்லாமே சரியாக தான் இருந்திருக்கு. எது தப்பா போயிருக்கு, நீ எதை பத்தி பேசுற அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பாஜகவிலே ஒரு நல்ல பொசிஷன்ல, அதாவது மாநில துணைத் தலைவராக இருந்த அப்போதைக்கு இருந்த பிடி அரசகுமார் அப்படிங்கிற இந்த நபர் எல்லாருக்கும் தெரியும். இவர் என்ன பண்றாரு, ஓகே இது வரைக்கும் நம்ம இருந்தோம் இங்க போதும், இதுக்கு மேல நம்ம வந்து திமுக நகர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி திமுகக்குள்ள வராரு. அவர் வந்ததுக்கு அப்புறமே அவருக்கு கொடுக்கப்பட்ட முதல் பொறுப்பு தலைமை கழக செய்தி தொடர்பு துணைத் தலைவர் அப்படிங்கிற அந்த போஸ்டிங்க கொடுக்குறாங்க. இந்த போஸ்டிங்ல உட்கார்ந்ததுக்கு அப்புறம் சும்மா இருக்க முடியுமா? திமுகல இருக்கும், ஏதாவது ஒண்ணு பண்ணும்ல, எப்படியாவது ஏதாவது ஒண்ணு செஞ்சு சம்பாதிக்கணும்ல, ஏதாவது ஒண்ணு பண்ணும்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனுஷன் என்ன பண்றாரு, கட்டன்னு போயிட்டு தனியார் பள்ளிகளுடைய சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சங்கம் ஒண்ணு ஸ்டார்ட் பண்றாரு. எதுக்கு இந்த சங்கம் அப்படின்னு பார்த்தா, இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் இருக்குல்ல, கவர்மெண்ட் ஸ்கூல் நீங்க ஸ்டார்ட் பண்ணோம், அந்த ஏழடா நீங்க ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, கவர்மெண்ட் கிட்ட இருந்து நான் வந்து பெர்மிஷன்ஸ் அப்படிங்கிறத நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 100 கோடி அளவுக்கு மோசடி அப்படிங்கிறத இந்த பிடி அரசகுமார் அவர்கள் செய்திருக்கிறாரு. 100 கோடி ஊழல். அவர் இன்னொன்னு என்ன சொல்றாரு, இதை வந்து நான் வெயிட் பண்ணுங்க, இதை நான் வந்து ஒரு அழகா ஒண்ணு பண்ணலாம், எப்படி அரசாங்கத்தை எப்படி ஏமாத்தலாம், 500 கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் நம்ம எடுத்துப்போம், ஓகேவா? 500 கவர்மெண்ட் ஸ்கூல்ஸை எடுத்துக்கிட்டு அதை எல்லாமே வந்து இந்த பிரைவேட் செக்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அதாவது தத்தெடுத்து அதை வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் நல்லபடியா மெயின்டைன் பண்ற மாதிரி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னவோ ஒண்ணு பண்ணிருக்காரு. இதுக்காக ஒரு சங்கம் அப்படின்னு ஒண்ணு ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த சங்கத்துக்குள்ள எதுக்காக அன்பில் மகேஷ் பொய்யாமொழி போய் கலந்துக்கணும் அப்படிங்கிற இந்த கேள்வி இன்னொரு பக்கம் எல்லாருக்கும் இருந்துச்சு. இதுல அண்ணாமலை என்ன கணிச்சாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழகம் சார்பில், தமிழ்நாடு அரசு சார்பில் தமிழக பள்ளி கல்வித்துறைக்கு 44,000 கோடி அப்படிங்கிறது ஒதுக்கப்படுது. கரெக்டா? ஒதுக்கும் போது இவங்க என்னென்ன தேவை இல்லை அப்படிங்கிறத பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுனாலதான் 44,000 கோடி. ஆனா நீங்க எதுக்காக 500 பள்ளிகளை தத்தெடுக்கணும், எதுக்கு பிரைவேட் செக்டர் 500 பள்ளிகள் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் தத்தெடுக்கணும், நீங்க ஏன் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேள்வியை கரெக்டா 2025 ஜான்லயே அவர் கேட்டிருந்தாரு. தெளிவா கேட்டிருக்காரு. நீங்க எதுக்காக இதெல்லாம் பண்றீங்க, ஆல்ரெடி கவர்மெண்ட் தான் கொடுக்குதுல்ல, நீங்க எதுக்கு தனியா ஒரு ஊழல் அப்படிங்கிறத பண்றீங்க, நீங்க எதுக்கு தனியா ஒரு குற்றச்சாட்டு பண்ணிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் சரியில்லை, இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் தத்தெடுக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் சும்மா ஸ்கேம் பண்றாங்க இவங்க அப்படிங்கறத தெளிவா சொல்லியிருந்தாரு. அன்னைக்கு அண்ணாமலை சொன்னாரு, அதை வந்து பெருசா வந்து ஓகே அப்படியா அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு போனாங்க. திமுகவில் இருக்கக்கூடிய இவருக்கு மட்டுமே எப்படின்னா, அப்ப அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் அந்த அமைச்சரா இருந்தாரு, அவரும் சேர்ந்து ஏதோ ஒரு மோசடி பண்ணிருக்காரு, என்னவோ ஒண்ணு நடந்திருக்கு, அது உள்ள இவருக்கும் பங்கு இருக்கு, அவரையும் விசாரிங்க அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. சோ இன்றைய தேதிக்கு இந்த குற்றச்சாட்டின் பேருல, இந்த ஊழல் பேருல 100 கோடி ஊழல் செய்திருக்கிறாரு அப்படிங்கிற பேருல பிடி அரசகுமார் அவர்களை அரெஸ்ட் பண்ணிருக்கிறாங்க அப்படிங்கிறது இன்னைக்கு அண்மையான ஒரு தகவல். சோ இவர் அரெஸ்ட் பண்ணிட்டது ஒரு பக்கம், இன்னொரு சைடு என்ன திரும்ப சொல்றாங்க, ஏங்க சும்மா அவர் அரெஸ்ட் பண்ணிட்டு அவரால் பாதிக்கப்பட்டவர் யார், வாங்க முன்னாடி வாங்க, கம்ப்ளைண்ட்ஸ் அப்படிங்கறத ரைஸ் பண்ணுங்க, இவரால் நாங்க இத்தனை கோடி லாஸ் ஆயிட்டோம், இந்த கம்பெனிஸ்ல இருந்து நாங்க கொடுத்தோம் போயிருச்சு அப்படின்னு சொல்லி வாங்க வந்து அப்படி எங்களுக்கு சொல்லுங்க, சும்மா ஆதாரம் இல்லாம ஒண்ணு நாங்க அரெஸ்ட் பண்ணிட்டோம், பட் பாதிக்கப்பட்டவர்கள் முன்னாடி வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. எங்க போவோம், இது எங்க போய் முடியும் அப்படிங்கிறது சீரியஸா புரியல. வேற என்ன சொல்ல முடியும் சொல்லுங்களேன், என்ன சொல்றது? சோ அண்ணாமலை அவர்கள் ஒரு குட்டி குட்டி ஊழல் நடக்கும் போதும், ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் எங்கேயோ நடக்கும் போதும், குட்டி ஊழல்லாம் இல்ல, பெருசுதான், எல்லாத்தையுமே அட்ரஸ் பண்ணி பேசக்கூடிய ஒரு நபராக இருக்கும் பட்சத்துல இவர் சொன்னாருப்பா அன்னைக்கு, பெருசா எடுத்துக்கல பாரு, அன்னைக்கு அந்த நபர் அரசு செய்யப்பட்டிருக்காரு அப்படிங்கும் போதுதான் எனக்கு திரும்பவும் முகாம்பரகமா இந்த விஷயம் வந்து பேசும் பொருளாக மாறி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ அண்ணாமலை இஸ் ஆல்வேஸ் பெஸ்ட். நம்மளுக்கு தெரியும் இருக்கிற எல்லா விஷயங்களும் மக்களுக்கு தேவையான விஷயங்கள், இது தேவையில்லாத விஷயங்கள், இது சரியாக அமையணும், சரியாக அமையக்கூடாது அப்படின்னு வரையறைப்படுத்தி அண்ணாமலை அவர்களுடைய அந்த முன்னெடுப்பு அப்படிங்கிறது எப்பவுமே சிறப்பாக தான் இருக்கும்ல. இதுவும் நம்மளுக்கு ஒரு ப்ரௌட் மொமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பல நபர்கள் ரொம்ப சந்தோஷமா கொண்டாடுறாங்க. நம்ம என்னதான் தூக்கி அவரை பக்கம் வச்சு கொண்டாடிட்டு இருந்தாலும் ஒரு சைடு வந்து என்ன ஆகுது, நிர்மலா சீதாராமன்ல இருந்து ஆரம்பிச்சு அவங்க ஓகே தான் அப்படின்னு சொல்லி அவங்க மூவ் ஆன் பண்ணாலும், பட் அவங்களுடைய அந்த ஒரு மூமெண்ட் இருக்குல்ல, சம்திங் இட் இஸ் ஒரு மாதிரி ஹாப்பனிங்ல அப்படிங்கிற மாதிரி தோணும்ல. ஸோ நிர்மலா சீதாராமன்ல இருந்து ஆரம்பிச்சு அடுத்த கட்டமா யார் இருக்கிறாங்க, நம்ம தமிழிசை சொல்லணுமா, ஃபெயிலியர் பர்சன் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாங்க. இதை தொடர்ந்து அடிமேல் அடி இடிமேல் இடி அப்படிங்கறத வாங்கிக்கிட்டே தொடர்ச்சியா இருக்காங்க. ஃபர்ஸ்ட் நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய கதையை முடிச்சிடுறேன், லைக் என்னன்றதை சொல்லி முடிச்சிடுறேன். சோ அவங்க வந்து இப்போ அமைச்சரவை மாற்றம் அப்படிங்கறது அங்க நடந்துட்டு இருக்கு. இந்த ஷஃபிள்ல தமிழக பாஜக பக்கம் முற்றுகையிட்டது ஏன்,
எதுக்காக ஒரு கோஆர்டினேஷன்ஸ் அப்படிங்கிறது தலைவர்கள் கூட எதுக்காக கண்டினியூட்டியா வச்சுட்டு இருக்கணும். அப்ப மாநில தலைவரா வராங்களா என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வியை அதிகமா அந்த பக்கம் வைக்கிறாங்க. பட் இது சாத்தியமா, இது உண்மையாவே நடக்குமா அப்படிங்கிற கேள்விகள் நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க. வந்தா உண்மையா பிஜேபிக்கு ஒரு நல்ல எதிர்காலம் எனக்கு பொறுத்த வரைக்கும் இருக்கும். ஏன்னா அவங்களும் கொஞ்சம் ஒரு ஃபயரப்பான ஒரு பர்சன் தான். சுட சுட எல்லா விஷயத்தையும் அங்க போட இங்க போட நல்லா பேசுவாங்க. ஷீ இஸ் ஓகே. பட் நயினார் அவர்கள் அதுக்கு இடம் கொடுப்பாரான்னு கேட்டீங்கன்னா வாய்ப்பு கிடையாது ராஜா, வாய்ப்பே கிடையாது, சான்ஸே இல்லை. அண்ணாமலை அவர்கள் போனதுனால இவங்க வராங்கன்ற ஒரு கான்ட்ரவர்சியும் அங்க கிரியேட் ஆகும். ஸோ அண்ணாமலை அவர்களுக்கு ஒன்றும் பயம்லாம் இல்லை, யார் வந்தாலும் எந்த பிரச்சனையும் கிடையாது. நிர்மலா சீதாராமன் அவர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் நேர்மையாக இருக்கும் பட்சத்துல அவர் எல்லாரையும் எதிர்கொள்ளும் அந்த தைரியம், மனதைரியம் அப்படிங்கிறது அவருக்கு இயற்கையாவே இருக்குன்றதுனால எந்த பிரச்சனையும் இல்லை. அடுத்து நம்ம நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய முற்றுகைக்கு பின்பாக நம்ம அக்கா அவங்கள பத்தி பேசுவோம். தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் ஃபெயிலியர் பர்சன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. இன்னைக்கு பதிவுகள் அப்படிங்கிறது சமூக வலைதளங்கள்ல பரவலாக பார்க்கப்பட முடியுது. என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க 2017 கரெக்டா சொல்லணும்னா 2017 ஆர்கே நகர் தொகுதியில பிஜேபி கேண்டிடேட்டா நிறுத்தப்பட்டவங்க யாருன்னா கரு நாகராஜன் அவர்கள். அவர் நிக்கிறாருங்க. ஸோ இவங்க தான் கேம்பெயின்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் பண்றாங்க. இந்த தொகுதி அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குது, கேம்பெயின்லாம் ரொம்ப சீரியஸா பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கேம்பெயின் நடக்கும்போது நிறைய நபர்கள் சொல்றாங்க அங்க இருக்கிறவங்க, ஏங்க பிஜேபியை போய் நிக்க வைக்கிறீங்க, சரி ஓகே நோட்டாவை விட அதிகமா வாங்கி காமிக்கிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க சவால் அப்படிங்கிறது இருக்கு. எங்க தொகுதி நான் கேம்பெயின் பண்றேன், நான் மாநில தலைவரா இருக்கும் பட்சத்துல விட்டுருவேனா, நான் சிறப்பா பண்ணுவேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு தமிழிசை அக்கா அவர்கள் சிறப்பா செய்யறாங்க. இதனுடைய ரிசல்ட் என்னவாக இருக்கு, பாஜகவினுடைய ஒட்டுமொத்த ஓட்டு அப்படின்னு பார்க்கும்போது 1417, நோட்டாவோட ஓட்டு அதை விட அதிகமா கம்மியா அப்படிதானே இருக்கும். என்ன போதிப்பிக்கா சும்மா சொல்லி சீக்கிரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஷாக் ஆயிருவீங்க. நோட்டாவில அவங்க ரிசீவ் பண்ண ஓட்டு அப்படிங்கிறது 2373. பாருங்க எவ்வளவு ஒரு வேரியேஷன் சொல்லிட்டு. என்ன சொல்றது நானு. ஸோ இப்படி இருக்கும்போது ஒரு மாநில தலைவரா நான் ஜெயிப்பேன் அப்படின்னு சொன்னவங்க, ஏங்க கட்சியெல்லாம் ஜெயிக்க வேண்டாம், மற்ற கட்சிகள்லாம் இருக்காங்கல்ல அவங்களெல்லாம் நம்ம ஜெயிக்க வேண்டாம், நோட்டாவை ஜெயிக்க முடியல, வாட் இஸ் திஸ் அக்கா, தமிழிசை அக்கா அப்படின்னு சொல்லிட்டு பல நபர்கள் கலாய்க்கிறத கண் முன்னே பார்க்க முடியுது. இது சொல்லியே ஆகணும். அடுத்ததா 75% பீப்புள்ஸ் அண்ணாமலை அவர்களுடைய இயக்கத்துலதான் சேர்றாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் ஒரு குற்றச்சாட்டா இருக்கும் பட்சத்துல, சேர்றவங்க சேரட்டும், எனக்கு இல்லைங்க நான் இருப்பேங்க அப்படின்னு இருக்கிறவங்க தான் நிலையா நிற்பாங்க. இல்லை நான் போலாமா வேணாமான்னு ஆசிலேஷனோட நிற்கிறவங்க என்னைக்கும் நினைச்சு நிற்க மாட்டாங்க. போறவங்க போட்டுமே, இருக்கிறவங்க இருக்கட்டுமே, கட்சியை வளர்க்க பாருங்க. அண்ணாமலை கிட்ட போயிட்டாங்கன்னு சண்டை போட்டே இருந்தா சரியாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் அதிகபட்சமா இருக்கு. அடுத்ததாக தினமலர் ஒரு ஆர்டிகல் ஒன்று வெளியிட்டிருக்காங்க. இதுல அவங்க சொல்லிருக்கிற விஷயம் என்னவாக இருக்கு அப்படின்னா, பாஜகவுடன் நெருக்கம் காட்டும் திமுக அப்படிங்கிற ஒரு செய்தி வந்திருக்கு. இதை நயினார் அவர்கள் கிட்ட கேக்குறாங்க, என்னங்க எப்படிங்க திமுகவும் நீங்களும் ஒன்னா சேர போறீங்களாமே அப்படின்னு. திமுகவும் நாங்களும் ஒன்னா சேர போறோமா, சான்ஸே இல்ல. சனாதன தர்மத்துக்கு எதிராக எப்பவுமே குரல் கொடுத்து எப்பவுமே பேசக்கூடிய அந்த நபர்கள் கூட கூட்டணியில நாங்களா பாஜகவா வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லுவாருன்னு பார்த்தா அப்படிலாம் சத்தியமா சொல்ல. அவர் சொல்றாரு அப்படிலாம் சொல்ல முடியாதுங்க, இப்பயெல்லாம் சொல்லிட முடியாதுங்க, தேர்தல் நேரத்துல நாங்க அறிவிப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ கொள்கை எங்க போச்சு, கோட்பாடு எங்க போச்சு, தர்மம் எங்க போச்சு, சனாதனம் எங்க போச்சு? பதில் நீங்க தான் சொல்லணும், எங்கெங்க போச்சு? எப்படி நீங்க கூட்டணியா அப்போ சொல்லுவீங்க, எப்படி எனக்கு புரியல. சரி, அடுத்த கட்டமா அண்ணாமலை வெர்சஸ் விஜய் அப்படிங்கிற இந்த போர் போகும் நேரத்துல கண்டிப்பாக இந்த அடுத்த கட்ட தேர்தல் அப்படின்னு பார்க்கும்போது அதிமுகவுல கூடவே இருந்த நிறைய நபர்கள், முக்கிய எம்எல்ஏஸ் எல்லாரும் கழுண்டு போயாச்சு. திமுகவினுடைய கூட்டணி கட்சிகள் எல்லாமே உருண்டு போயாச்சு. சோ இப்ப வரப்போற காலத்துல அதிமுக, திமுக, பாஜக இவங்க 3 பேரும் சேர்ந்து கூட்டணி அமைச்சால் கூட ஆச்சரியப்பட ஒண்ணும் இல்ல. அரசியல்னா அதுதான் அரசியல் அப்படின்னு நம்மளே பார்த்து வியக்க போறோம் பாருங்க அப்படின்லாம் சொல்றாங்க. அப்படி அமைஞ்சிச்சுன்னா எப்படி இருக்கும்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. தொடர்ச்சியாக நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ so much for watching this video. Bye.